ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ராகி களியும் சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்ம சாப்பிட வேண்டியது தான். வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நாளாக ஆசைங்க இந்த ராகி களியை பண்ணி கூட ஏதாவது ஒரு குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்ணுன்னு. இன்றைக்கி அது நிறைவேறிச்சுன்னு சொல்லலாம். ஸோ சூப்பராக வந்திருக்குங்க. நான் கூட எப்படி வருமோன்னு யோசித்தேன் அந்த களியெல்லாம். பட் அற்புதமாக வெந்து வந்துருந்துச்சு. இப்போ ட்ரை பண்ணி பார்த்துருவோங்க. ஸோ சாப்பிடும்போது அப்படியே வெண்ணெய் மாதிரி வலிக்கிட்டு போகுதுங்க. முதல் தடவை சாப்பிடும்போது அந்த ராகியோட டேஸ்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே நீங்கள் அந்த குழம்ப தொட்டு சாப்பிட திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு ஃபீல் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு டைம் சாப்பிட்டா உங்களுக்கு அந்த ராகியோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி கொண்டு போகும். ஆனால் அடுத்தடுத்த வாயில் பார்த்திங்கன்னா அந்த குழம்பு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அட்டகாசமாக வந்துருந்துச்சுங்க. எனக்கு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்னு இருந்துச்சு. ஆனால் ஒரு உருண்டையே போதுங்க, வயிறு ஃபுல்லாயிரும். உங்களுக்கு அடுத்த உருண்டையை எடுத்து சாப்பிட முடியாது. இதுவே ஃபில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சிக்கனை வச்சு ஒரு தண்ணி குழம்பும் ராகி களியும் பார்க்க போகிறேங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ரொம்ப நாளாக இந்த ராகி களி பண்ணணும்னு நினைப்பேங்க. நான் அந்த ராகி மாவு தோசையில் போட்டு சாப்பிட்ருக்கேன், அடை பண்ணி சாப்பிட்ருக்கேன், அதே சமயம் சப்பாத்தி மாதிரி கூட பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஆனால் களி பண்ணி சாப்பிட்டது கிடையாது. இன்றைக்கி ராகி களியும் சிக்கன் தண்ணி குழம்பும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோவை பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம களிக்கு போகலாங்க. ஸோ 4 லெக் எடுத்து அதை 3 கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூட போன்லெஸ்ஸும் சேர்ந்துருக்குங்க. ஸோ இப்போது இந்த ரெசிபிக்கு நம்ம எல்லாமே அரைச்சி தான் சேர்க்க போகிறோம், எதுவுமே வதக்க போகிறதில்ல. ஸோ அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக பார்த்திங்கன்னா கல்பாசி, அப்புறம் சின்ன துண்டு ஸ்டார் அனீஸும், அப்புறம் இன்னொரு கரம் ஐட்டம். இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே அரைக்க தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சின்ன வெங்காயம், நல்லா ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க, எந்த ஃப்ராசன் அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கலாங்க. பொதுவாக இந்த ஐட்டங்கள் எல்லாம் நம்ம வதக்கி அரைப்போம். இன்னொன்று நம்ம அரைச்சதை பவுடராக சேர்ப்போம், இந்த சீரகம் மிளகு சோம்பெல்லாம். இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்து வதக்கி சமைக்க போகிறோம். ஸோ இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கடைசியாக தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம். ஸோ கடைசியாக நம்ம திக்கு தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்க போகிறோம், ஒரு 1/4 பவுலுக்கு. இப்போது சேர்த்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி விட்டு, லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் அறுப்படும். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு நல்லா தண்ணியாக தான் நம்ம இந்த குழம்ப வைக்க போகிறோம். இந்த மாதிரி டைப்பில் நான் ரொம்ப ரேர் தான் பண்ணது. ஸோ இன்றைக்கி நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த களிக்குன்னு இதை நான் பண்ணுறேங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இது நான்வெஜ் குக்கரு. ஸோ நான்வெஜ்ஜுக்குன்னே வச்சுருக்கேன் இது. ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததே அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கும்போது சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா 2-3 பல்லாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பேஸ்ட்டாக தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுத்ததே நம்ம அரைச்ச விழுதை ஒரு பவுலில் நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியெல்லாம் அலம்பி அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். நம்ம மேஜிக் பிளெண்டரோட அந்த டம்ளரில் இருந்தது எல்லாத்தையும் அலம்பி ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உள்ளே சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த ஸ்மெல்லு தரோவாக போகணும். நம்ம அப்படியே 1 பாட் மாதிரி அந்த மசாலாவோடையே சிக்கனை குக் பண்ணி எடுக்கிறோம். தேங்காய் பாலை ஊற்றி இறக்குறோங்க. அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது காஸ்கோவில் வாங்கின சிக்கனுங்க. ஆல்ரெடி நான் ஏதோ ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 4 லெக் பீஸ் இருக்கும். அந்த மாதிரி 5-6 பேக்கெட் வரும் ஒரு ரேட்டுக்கு. அதில் ஒரு பேக்கெட் எடுத்து ஃபுல்லாக இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் களிக்கு எடுத்துப்பேன். என் வீட்டுக்கார் களியில் சாப்பிட மாட்டார். அவருக்கு நான் இது கொடுத்துருவேன், பரோட்டா சப்பாத்தின்னு பண்ணி கொடுத்துருவேன்.
இப்போ உப்பும் சேர்க்குறோம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக அரைச்சி பண்ணும்போது இது ஒரு டேஸ்ட்டு. இதில் வந்து நீங்கள் தேங்காய் பால் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா தயிர் போட்டு பண்ணலாம், அது ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க 1/2 டீஸ்பூனுக்கு. நீங்கள் அந்த மசாலா ஐட்டமெல்லாம் அளவாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க, அப்புறம் ஒரு மாதிரி ஓவராக வந்து மசாலா வாடை அடிச்சிடும். இப்போது காரத்துக்கேற்ப மிளகா தனியாத்தூள் சேர்க்குறோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். ஏன்னா எங்கள் அம்மா இப்போது இந்த வாட்டி அரைச்சி கொடுத்ததில் அந்தளவுக்கு காரம் பற்ற மாட்டேங்குது. என்ன ஏதோ புது மிளகா வாங்கி எனக்கு அரைச்சி கொடுத்துருக்காங்க, அதில் காரமே பற்றலை. ஸோ நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகா தனியாக தனியாக வச்சுருக்கீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எகெயின் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூளோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ சிக்கனை சேர்த்து கிளற போகிறோங்க. போன்லெஸ் எல்லாம் கலந்தது தாங்க இதில் நான் அப்படியே சேர்க்க போகிறேன். ஏன்னா அதுதான் வந்து சூப்பராக உங்களுக்கு ருசியாக இருக்கும். வெறும் போன்லெஸ் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. போன் வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு போன் தான் ரொம்ப பிடிக்கும் போன்லெஸ்ஸை விட. ஸோ நல்லா போட்டு கிளறி விடுங்க. எகெயின் அனதர் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு நமக்கு அந்த மசாலாவோட சிக்கன் நல்லா பைண்ட் ஆகணும். அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளறி விட்டுட்டு அந்த குக்கரோட லெட்டை உல்ட்டாவாக வச்சுருங்க. அப்படியே ஒரு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது வதங்கி அப்படியே தண்ணி விடும். இப்போது தண்ணி சேர்க்குறோங்க. நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறோம். குக்கரில் நான் ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த ஊரில் சிக்கன் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. நம்ம ஊர் மாதிரி ரப்பராக எல்லாம் இருக்காதுங்க. இந்தியாவில் நாம் வந்து இருக்கும்போது 2-3 வாட்டி சிக்கனில் ஏதோ பண்ணி சாப்பிட்டோம் வீட்டில், சென்னையில். நல்லாவே இல்லைங்க. ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜில் அது வந்து ரப்பரான ஒரு ஃபீலை காமிக்குது. ஒருவேளை இங்கே உள்ள சிக்கன் இப்படி சாப்பிட்டு அப்படி பழகிடுச்சா என்னன்னு தெரில. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த குழம்பு. ஆனால் நீங்கள் ரொம்ப தண்ணியாகவும் கொண்டு போயிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா ஆட் பண்ணிவிட்டு இப்போ லிட்டை போட்டு மூட வேண்டியது தான். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தாளித்து ஊற்றுறதோ எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மசாலா போடுறோம், அப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது இதை போட்டு குக் பண்ணி எடுத்தால் முடிஞ்சுதுங்க. இப்போது குக்கரை மூடி ஒரு 3 விசிலுக்கு நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் வாங்குகிற சிக்கன் எந்த அளவுக்கு வேகுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எனக்கு வெந்து வந்துருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு, அண்டு சிக்கன் எலும்புலேருந்து வெளியே வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் இப்போ தேங்காய் பால் ஊற்ற போகிறோங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா வந்து எகெயின் 1 டைம் நமக்கு அந்த உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். நான் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூடி தேங்காயில் 1/4 வாசி எடுத்து தண்ணி விட்டு அதை திக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2ஆம் வாட்டியெல்லாம் நான் அரைக்கவே இல்லை. ஒரே வாட்டி எடுத்து அந்த திக்கு தேங்காய் பழம் மட்டும் அப்படியே நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த பால் விட்டதுக்கப்புறம் எகெயின் இன்னும் கொஞ்சம் உப்பு காரெல்லாம் வந்து பத்தாமல் கூட போகலாம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த காஷ்மீரி சில்லி கூட வேணும்னா கொஞ்சம் அந்த பவுட்ரு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அது கலரை இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கி கொடுக்கும், அதே சமயம் உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து கொடுக்கும். இல்லை வேண்டான்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதித்த பிறகு நான் டேஸ்ட்டு பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, பக்காவாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி. எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இல்லை, வாங்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதோட ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ ராகி களிக்கு 1 கப்பு ராகி களியை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ 1 கப்பு ராகி களி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி நீங்கள் அளந்துக்கணும். 1 கப்புக்கு 2 கப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த 1 கப்பு ராகி களியிலேருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து அதை இந்த 1 கப்பு மாவுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கரைச்சி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இதை கரைச்சிட்டு நம்ம அந்த 2 கப்பு தண்ணியை கொதிக்க வச்சுருப்போம், இப்போது அதில் ஊற்றி கிளறதுக்குங்க. ஸோ கிளறி அது கொஞ்சம் சிரப் மாதிரி வரும்போது உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். அந்த ஒரு டிப்பு, இது வந்து ஒரு டிப்பு மாதிரின்னு வச்சுக்கலாம். 1 கப்புலேருந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி ஓரமாக வச்சுருங்க. 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும்னு. அந்த 2 கப்பு தண்ணி ஆல்ரெடி நான் சூடு பண்ண போட்டுட்டேன்.
ஸோ சூப்பராக எனக்கு பப்ளிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. அதில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஃப்ரெஷ்ஷாக நெய் கொஞ்சம் விட்டு இன்னும் கொஞ்சம் அதை லைட்டாக கொதிக்க விடுறேன். இப்போ பாருங்கள், கொதி வந்ததுமே நம்ம கரைச்சி வச்சு தான் முதல்ல ஊற்றணும். ஸோ இதை ஊற்றி அந்த தண்ணி உங்களுக்கு சிரப் மாதிரி அப்படியே செமி லிக்விடாக வரும்போது அந்த மீதி உள்ள பவுடரை சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சூப்பராக உங்களுக்கு கட்டி தட்டாமல் தண்ணியில் மிங்கிள் ஆயிரும், அழகாகவும் வெந்து வரும். இப்போ பாருங்கன்னா உடன் ஸ்பேட்சில் தான் யூஸ் பண்ணணும், அதுவும் ஒன்று. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா போட்டு கிளறி விடுங்க. கிளற உங்களுக்கு அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு என்ன ஆகும்னா தண்ணி திக்கன் ஆகும். அப்படி ஆகும்போது இப்போ நம்ம மீதி உள்ள ராகி மாவை உள்ளே சேர்த்துடணும். உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் கைவிடாமல் கலரணும், விட்டுட்டு எல்லாம் போயிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிளறுங்க. கிளறவே உங்களுக்கு டக்குன்னு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆயிருங்க. எனக்கு அப்படி தான் ஆச்சு பாருங்கள், டக்குன்னு அப்சர்வ் ஆயிடுச்சு. அப்சர்வ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் விட்டுறணும். சிம்மில் வச்சு விட்டுறணுங்க. ஏன்னா நம்ம இந்த மீதி உள்ள மாவை போட்டு கலர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும். கடைசியாக அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆன பிறகு நீங்கள் சிம்மில் போட்டுட்டு அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தொடவே வேணாம். நீங்கள் அந்த லிட்டு போட்டு மூடிட்டு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷம் முடிஞ்சதுமே திறந்து பாருங்கள். தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். என்ன தண்ணி? சுடு தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது. லைட்டாக தெளித்து பாருங்கள். தேவைப்பட்டால் நான் லைட்டாக தெளிச்சுட்டு ஒரு கிளறி பார்த்தேன். எனக்கு இப்போவே பாதி குக் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு கொஞ்சம் குக் ஆகணும். அதே சமயம் எனக்கு லைட்டாக ஒட்டின மாதிரியும் இருந்துச்சு. இப்படி தான் ஒட்டுமான்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ராகி களி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 2ஆவது வாட்டி நீங்கள் திறந்து கலரும்போது கரண்டியில் உள்ளதெல்லாம் தள்ளி விட்டுட்டு கிளறி மூடி வச்சுருங்க. இப்போ டோட்டலாக 10 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ண விட்டுட்டோங்க. இனி நமக்கு தேவையில்லை. எப்படின்னா நம்ம ஒரு தண்ணியை தொட்டு அந்த மாவையும் தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஒட்டக்கூடாது. அப்படி இப்போ நான் தண்ணி டம்ளரில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதை தொட்டுட்டு இப்போ மாவை தொட்டு பார்க்குறேன், வெந்திருக்கான்னு பார்க்க போகிறேன். பாருங்கள், ஒரு சொட்டு கூட ஒட்டலை. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு ரெடின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த கரண்டியில் உள்ளது எல்லாத்தையுமே உள்ளே புஷ் பண்ணிவிட்டு எகெயின் ஃப்ளேமை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன். ஸோ வெந்துருச்சு. அப்படியே உங்களுக்கு ஜெல்லி மாதிரி உருண்டு வரும். கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இந்த களி. இப்போது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கை பொறுக்கிற சூடு வந்தால் தான் நம்மளால் உருட்ட முடியும். உருட்டும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். ஏன்னா ராகி சூடுன்னுவாங்க. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த சமயத்தில் ஒரு பவுலில் நல்லெண்ணெயை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பாலை எடுத்து அதில் வச்சு உருட்டணுங்க. எப்படியோ அப்படி உருட்டுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஷேப் அப்படி இப்படின்னு தான் வந்துச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இல்லையா. அதனால் எனக்கு அந்த கிராக் இல்லாமல் எனக்கு ஷேப் வரல. பட் எனக்கு ஸ்டில் கொஞ்சம் சூடு இருந்துச்சு. பட் நான் சூட்லேயே எடுத்துட்டேன். எனக்கு என்னென்னா ஒரு துளி கூட ஒட்டலைங்க. அதுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சூப்பராக வந்துருச்சுன்னு. ஆனால் எனக்கு பாத்திரத்தில் லைட்டாக அடி பிடிச்சதுன்னா அந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்காக இருந்துச்சு. எனக்கு இப்போ 3 உருண்டை வந்திருக்குங்க. நான் 3ம் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து தட்டில் வச்சு நடுவில் ஒரு குழி பதிச்சு நம்ம பண்ணி வச்சுருக்கிற சூப்பரான சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்த மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக இருக்கும். ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், அந்த அடியில் ஏன் லைட்டாக ஸ்டிக் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் ஸ்டிக் ஆச்சு, ஆனால் எனக்கு ப்ராப்பராக வெந்தும் வந்துச்சு. அது ஏன்னு மட்டும் பார்க்குறவங்க நீங்கள் வீட்டில் பண்ணியிருக்கீங்க, ஒட்டினது அந்த மாதிரி எனக்கு ஒட்டி வராது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த சூப்பரான ராகி களியும் சிக்கன் குழம்பும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் குழம்பு நீங்கள் களிக்கு மட்டும் கிடையாதுங்க, ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், பரோட்டாவோட எடுத்துக்கலாம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.